ஜப்பானில் நடைபெறவுள்ள இந்திய ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்காட்சி மூலம் திருப்பூருக்கு ஆர்டர்கள் வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. உலக அளவிலான ஆடை ஏற்றுமதி சந்தையில் ஜப்பான் முற்றிலும் மாறுபட்ட எதிர்ப்புகளை உள்ளடக்கியிருக்கு. இந்தியாவிலிருந்து கடந்த 2024ஆம் ஆண்டில் 2021 கோடி ரூபாய் அளவுக்கு ஜப்பானுக்கு ஆடை ஏற்றுமதி நடந்திருக்கு. இருப்பினும் ஜப்பானின் ஆடை இறக்குமதியில் இந்தியா 9வது இடத்தில்தான் இருக்கு. சீனா 95,242 கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்து 49% பங்குடன் முதலிடத்துல இருக்கு. இதன் காரணமாக ஜப்பானுக்கான ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தை மேம்படுத்த டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி வாயிலாக மத்திய அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருது. அந்த வகையில ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்காட்சி நடக்க இருக்கு. இதில் பங்கேற்பதன் வாயிலாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் புதிய ஆர்டர்களை வசப்படுத்த வாய்ப்புள்ளதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு.